ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. குணா ஃபார்முங்க. நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறதுனா, விற்பனைக்கு வந்து 2 கச்சப் கிடையரி, 1 ஜெர்சி கிடையரி, 3 பதிவு பார்க்குறேங்க. வீடியோ பதிவ முழுசா பாருங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னன்னா, விற்பனைக்கு கச்சப் கிடையரிங்க. விற்பனைக்கு கச்சப் கிடையரி, தலையீத்து கிடாரிங்க, 4 பல் கிடாரி, 9 மாதம் சினைங்க. அதிகபட்சம் 1 வாரம் 10 நாளுக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க. கிடையரி நல்ல தரமான கிடையரிங்க. நல்ல ஜாதி பொறுப்புல இருக்கு. கச்சப்பில நல்ல பிரீடு கிடையரிங்க. தெளிவான கிடையரி. நல்ல கொம்பு கொம்பில் இருக்குதுங்க. முகத்தில் நல்ல முகம், கை கால் சுத்தத்தில் இருக்குதுங்க. கிடையரிக்கு இருக்க வேண்டிய சுழி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது. எந்த குறைபாடும் இல்லைங்க. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. 8 பல்லு 4 பல்லு உளுந்து முளைச்சிருச்சு, 4 பல் பால் பல்லு இருக்குதுங்க. கிடையரி நல்லா புறவை ஏத்தமான கிடையரி. பின் விலாசம் நல்ல விலாசங்க. கிடையரி ஆழ நீளத்தில் நல்லா தெளிவாக நல்லா பெருவட்டாக இருக்குதுங்க. கிடையரி நல்லா பேட்சுங்க. கருப்பு கொல்லையில் நல்லா பேட்சில் நல்ல கலருங்க. கிடையரி நல்லா நைஸ் இருக்குது, உடசல் இருக்குது. நயமான கிடையரி, தெளிவான கிடையரிங்க. மடிக்கட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மடிச்செட்டு இருக்குங்க. அடைச்ச மடிக்கட்டுங்க. மென்மணி மாடு படர்ந்த மடிச்செட்டுங்க. 4 காம்பு தெளிவாக இருக்குது. 4 காம்பு வந்து ரோஸ் காம்பில் கருங்காம்பு விழுந்துருக்குதுங்க. ரோஸ் காம்பில் கருங்காம்பு விழுந்துருக்குது. ரோஸ் காம்பில் கருங்காம்பு விழுந்தாவே நல்ல கறவை திறனுன்னு சொல்லுவாங்க. நல்ல மென்மடி மாடு படர்ந்த மடிச்செட்டு. கிடையரி நல்ல நயம் இருக்குது. நல்ல வாய் கடிசான கிடையரிங்க. அடர் தீவனம் தலை தீவனம் தெளிவாக எடுத்துக்குது. குறைஞ்சபட்சம் இந்த கிடையரி தலையத்திலேயே 15 லிட்டருக்கு மேலே தான் கறக்கும். கீழே கறக்காதுங்க. அந்தளவுக்கு மடிச்செட்டு இருக்குது. ஜாதி பொறுப்பு இருக்குது. தெளிவான கிடையரிங்க. 15 டு 17 லிட்டர் வரைக்கும் கறக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சப்பளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கறவை திறன் வருங்க. தலையத்தில் வந்து பால் கேரண்டி கொடுக்க முடியாது. இருந்தாலும் அதோட ஜாதி பொறுப்பு, மடிச்செட்டு, காம்பு வரிசை இதெல்லாம் பார்த்து கணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 15 லிட்டருக்கு மேலே கறக்கும், கீழே கறக்காதுங்க. தெளிவான கிடையரிங்க. இந்த கிடையரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 79,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம், பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுனா விற்பனைக்கு ஜெர்சி கிடையரிங்க. விற்பனைக்கு ஜெர்சி கிடையரி, தலையீத்து கிடையரிங்க, 2 பல் கிடாரி. இன்று அதிகாலையில் கன்று ஈனுச்சுங்க. கன்று கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க. மாட்டுக்கு கன்றுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லை. கிடையரிக்கு 8 பற்கள் தெளிவாக இருக்குது. 8 பல்லில் வந்து 2 பல்லு உளுந்து முளைச்சிருச்சுங்க. 6 பல் பால் பல் இருக்குது. நல்ல மடிச்செட்டுங்க. 4 காம்பு ஓர்ஸாக இருக்குது. காம்பு நல்லா பெருவனையாக இருக்குதுங்க. முளத்துக்கு ஒரு காம்பு. மடிக்கட்டு பார்த்தீங்கன்னா ஈத்து மாட்டு காட்டு நல்லா மடிச்செட்டு இருக்குது. கிடையரி நல்லா நயமான கிடையரி, நல்லா தரமான கிடையரிங்க. கிடையரில் வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது. கிடாரி கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. அம்மா மாதிரி நல்ல ஜெர்சியில் நல்ல கன்னாக வருங்க. நல்ல மாடாக வரும். நல்ல ப்ரீடு கன்னாக போட்டிருக்குதுங்க. இந்த காலையில் கன்று ஈனுச்சு. நஞ்சு கொடி கூட போடலைங்க. இப்போ நஞ்சு கொடி போட்டு நம்ம பாலை கறந்தாச்சு. பாலுக்கு ஒழுக்கமாக நிற்கிதுங்க. பொட்டாட்ட எந்த பிரச்சனையும் இல்லைங்க. தெளிவான கிடையரிங்க. குறைஞ்சபட்சம் இந்த கிடையரி தலையத்துலேயே ஒரு 12 லிட்டர் பால் கண்டிப்பாக கறக்குங்க. 10லிருந்து 12 லிட்டர் பால் தலுவசாக கறக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு சப்பளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கறவை திறன் வருங்க. 10 லிட்டர் கீழே குறையாது. 12 லிட்டர் வரைக்கும் கறக்குங்க. சப்பளை பண்ணுறத பொறுத்த வரைக்கும் கறக்குங்க. தெளிவான கிடையரிங்க. 2 பல்லில் கிடாரி கண்ணோட தெளிவான கிடையரி வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த கிடையரி தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 47,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம், பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 3வதா பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஹெச்எப் கிடையாதுங்க. விற்பனைக்கு ஹெச்எப் கிடையாது. தலையீத்து கிடாரிங்க. 4 பல் கிடாரி. காளை கன்றுங்க. நேற்று தான் கன்று ஈனுச்சுங்க. இன்னையோட 2 நாட்கள் ஆகுதுங்க. நேற்று சீம்பால் கறந்தாச்சு. 2 நாட்கள் ஆகுதுங்க. காளைக்கன்றுங்க. கண்ணுக்கு மாட்டுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லை. 8 பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. 8 பல் 4 பல் உளுந்து முளைச்சி 4 பல் பால் பல் இருக்குதுங்க. நல்ல பேட்ச்சு நல்லா மடிச்செட்டுங்க. நல்ல ஈத்து மாட்டுக்காட்ட மடிக்கட்டு நல்ல மடிக்கட்டு. 4 காம்பு கருங்காம்பு விழுந்துருக்குதுங்க. கிடையரி நல்ல நயமான கிடையரி, தெளிவான கிடையரிங்க. கிடையரில் வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது. நல்ல வாய் கடிசான கிடையரிங்க. இருந்த பக்கம் கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்குது, நீர்வாசி கம்மியாக இருக்குது. மற்றபடி தவறலையும் நல்லா வாய் கடிசான கிடையரி. குற்றங்குறைகள் எதுவும் கிடையாதுங்க. நல்ல கிடையரி. குறைஞ்சபட்சம் இந்த கிடையரி தலையத்துலேயே ஒரு 12 லிட்டருந்து 13 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் வருங்க. மடிச்செட்டு இருக்குது, காம்பு வரிசை இருக்குது. நயமான கிடையரி, தெளிவான கிடையரிங்க. இந்த கிடையரி தேர்வு நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 59,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோ வேணால் அனுப்பலாம், அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க. தலையத்தில் 4 பல்லில் நேற்று தான் கன்று ஈனி இருக்குதுங்க. நல்லா மடிச்சிட்டு இருக்குது. ஜாதி பொறுப்பு இருக்குது. குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது. தெளிவான கிடையரி. நல்லா வாய் கடிசான கிடையரி. இன்னைக்கு சீம்பால் சாயந்தரமே கறந்துட்டோம். இன்னைக்கு காலையில் கறந்த பால் 2லிருந்து ஒரு 3 லிட்டர் பால் கறந்துருப்போம் கண்ணுக்கு போக. ஏன்னா ஒன்றுமே வைக்கல. நேற்று தான் வந்தனால எதுவுமே வைக்கலைங்க. பச்சை தண்ணி தான் வச்சுருக்கிறோம். அதனால் குறைஞ்சபட்சம் இந்த கிடையரி ஒரு 7, 6, 10லிருந்து 13 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் வருங்க. எந்த அளவுக்கு சப்பளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வரும். இந்த கிடையரி தேர்வு செல்வங்கள் தேர்வு செய்யலாம். இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 59,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம், பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நன்றி, வணக்கம். குணா ஃபார்முக்கு ஆதரவு கொடுங்க.